மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு கேப்பு மாதிரி இவனையெல்லாம் கூட நம்பிடலாமுங்க. ஆனா அந்த அரசியல்ல பல கட்சி மாறி வர அயோக்கிய பசங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் நம்பவே கூடாதுங்க. ஒரு கட்சியில இருந்துகிட்டு இன்னொரு கட்சிக்கு போறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம் இந்த கட்சியில் இருந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லி அடுத்த கட்சி தூக்கி தலையில வச்சுட்டு இருப்பாங்க. ஆமா, இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாற ஆட்களை யாருமே நம்பக்கூடாது. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அண்மையில தமிழக வெற்றி கழகத்துக்கு போன நாஞ்சில் சம்பத்தை தாங்க சொல்றேன். இவரு முதல்ல திமுக, மதிமுக, அதிமுக, அமமுக, சசிகலா, மறுபடியும் திமுக, மலை சத்தியா, இப்போ தாவேக்கா. நமக்கே மூச்சு முட்டுதுங்க, இவன் எத்தனை கட்சி மாதிரி தொலைச்சான்னு சொல்லி. இப்ப 8 கட்சி மாதிரி வந்திருக்க அந்த கட்சி மாதிரி அயோக்கியன் கட்சி மாதிரி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறான்னு சொல்லி சொன்னா, திமுக இருக்கிறப்ப பேசுனதுங்க 10 தோல்வி பழனிசாமிம்பா. நீ அண்ணா திமுக இருக்க லாயக்கா அப்படின்னு சொல்லி. இப்ப நீ 8 கட்சி மாதிரி மொல்லமேரித்தனம் பண்ணி இருக்கிறிய, உன்னை என்னன்னு சொல்றது? 8 கட்சி மாதிரி மொல்லமேரின்னு சொல்றதா? எடப்பாடி பழனிசாமி நீங்க அப்படி சொல்லிக்க முன்னால நீங்க யோசனை பண்ணணும். நம்ம யோகியனா இருந்தோமான்னு சொல்லி. நம்ம பிறவியே ஒரு ஈனப்பிறவி, கட்சி மாறுற பொழப்பு தான் உங்களுக்கு. அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறப்போ ஜெயலலிதா மறைஞ்சிருச்சுங்க. மறைஞ்சோன்னி அதிமுக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கள் மந்திரிகளும் போய் ஜெயலலிதா போய் பார்க்கிறப்போ நீங்க என்ன சொன்னீங்கப்பா? ஜெயலலிதா ஒரு தவறான முறையில் பலவாறு திட்டினீங்க. அதை கூட பொதுமக்கள் உங்களை மன்னிச்சிருப்பாங்க. ஆனா சசிகலா, நீங்க சசிகலா பார்த்து என்ன சொல்லி சொன்னீங்க? நீங்க சசிகலா ஒரு வான்கோழி, எல்லாம் மயில் நினைச்சுக்கிட்டு போறான், அது தோகை விரிச்சு ஆடாது, அது கூவாது, அது காக்கா, அது குயில் நினைச்சுக்கிட்டு போறாங்க, அது புலி நினைச்சுக்கிட்டு போறாங்க, அது பூனை. இப்படி சொன்ன நாஞ்சில் சம்பத்து உங்க நாக்கு அழுகி போகாது? ஒரு பெண் பல கணவனை வச்சிருந்தா அதுக்கு என்னன்னு பேர் சொல்லுவாங்க? அந்த மாதிரி நீ பல கட்சி மாறி வந்திருக்கிற. அதனால நீ அரசியல் விபச்சாரி, நீ ஒரு அரசியல் விபச்சாரி அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்லைங்க. விஜய பத்தி நீ பேசு இருக்குது இல்லைங்களா? விஜய் ஒரு தற்குறி, தவக்கலை, புறம்போக்கு. தமிழ்நாடு அரசியல் வர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஒன்றிய கவுன்சிலராக கூட ஆக முடியாத உனக்கு நீ ஒரு புறம்போக்கு. உனக்கு என்ன தமிழகத்துல ஆளருக்கு தகுதி இருக்குதுன்னு பேசினவர் தான் இந்த நாஞ்சில் சம்பத். அதோட மச்சுங்கன்னாங்களா, மயரை புடுங்குனியாடா, நீ என்ன மயரை புடுங்கிடுவியா இப்படின்னு எல்லாம் பேசின நாஞ்சில் சம்பத்து எந்த மயரை புடுங்கறதுக்கு நீ விஜய் கிட்ட போய் பேசுறதுக்கு போனா? நீங்க ஏற்கனவே நீ சொன்ன மயரை புடுங்கிடுவானான்னு சொன்ன. அவர் புடுங்க முடியலைங்கிறதுக்காக நீங்க போய் மயரை புடுங்க முடியுதெல்லாம் நான் சொல்லலீங்க. எல்லாம் அவர் பேசின பேச்சு தான். ஏற்கனவே பேசின பேச்ச இப்ப மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்களாம் ஆளாகி இருக்கிறோம். அப்ப நாங்க கேட்போம்ல, நீங்க விஜய் கிட்ட போய் என்ன மயரை புடுங்க போனீங்கன்னு கேட்போம்ல. நீங்க ஏற்கனவே என்ன சொன்னீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி பத்தி 1000 யானைக்கு சமம் அப்படின்னு சொல்லித்தான் நீங்க உதயநிதியை வாழ்த்துனீங்க. நீங்க இப்போ 2 ஆணை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிற விஜய் கிட்ட போய் சேர்ந்திருக்கிறீங்க. நீங்க அப்போ 1000 யானைக்கு சமம் இல்லாம விஜய். இப்ப போய் நீங்க என்ன விஜயை எடுத்து நிறுத்த போறீங்க? இந்த எல்லாத்துக்கும் கேன்சர் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? கையில வரும், காலில் வரும், குடல்ல வரும். ஒரு சிலருக்கெல்லாம் பல இடத்துல கேன்சர் வர்றதை கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனா இந்த ஆள் பேச்சின பேச்சுக்கு, இந்த புழுத்த வாய்க்கு நாக்குல கேன்சர் வரும், தொண்டையில கேன்சர் வரும். நிச்சயமா இது நடக்கும். எப்படியே ஒருத்தனை மானங்கட பேசிட்டு போய் மூஞ்சில போய் முழிக்கிறதுக்கு போற? எல்லாத்தையும் உளுத்து எரிஞ்சிட்டு போய் ஒருத்தனை பார்க்க போறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறபடி மானங்கட பேசினீங்க. நீங்க கருணாநிதி பத்தி நீங்க வசப்பாடாது கிடையாது. மறுபடியும் ஸ்டாலின் தலைமை பொறுப்பு ஏற்ற பொறுப்பாடு ஸ்டாலின் தான் திராவிட இயக்கத்துக்கு பெரிய தலைவர்னு பேசுனீங்க. உதயநிதியை புகழோன்னு புகழ்ந்தீங்க. எல்லாத்தையும் எரிச்சிட்டு கடைசியா போய் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்துருக்கிறீங்க. நீங்க இப்போ ஒன்று சொல்றேன் கேளுங்க. இந்த குமரி கோட்டம் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. குமரி கோட்டம் ஆகிறதுக்கு
என்னன்னு சொல்லி சொன்னா, இவர் கன்னியாகுமரி மாவட்டம், செங்கோட்டைய கோபி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் கோபியில தான் நான் செங்கோட்டை, பேர்லயே செங்கோட்டைன்னு இருக்குது, கோட்டை இருக்குது. அவன் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவன். குமரியும் கோட்டையும் ஒன்னா சேர்ந்தா நாங்க தமிழக வெற்றி கழகத்துல போய் குமரி கோட்டம் அமைப்பேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஒரு கிளவி கோட்டை கூட அமைக்க முடியாது. தமிழக வெற்றி கழகத்துல ஏதோ இளைஞர்கள் இருக்கிறாங்க, நீங்க திமுகவை தோக்கடிச்சிருவான், அண்ணா திமுகவை தோக்கடிச்சிருவான், பிஜேபி தோக்கடிச்சிருவான்னு சொல்றீங்களே, உங்க கட்சியினுடைய கொள்கை, உங்க தொண்டனுக்கு என்ன கொள்கை நீங்க இது சொல்லி இருக்கிறீங்க? நீங்க நாட்டுல ஊழலே இல்லை, ஊழல் இல்ல கூடாதுன்னு சொல்லிருக்கிறீங்க. உங்க கூட வச்சிருக்கிற போற ஊழல்ல ஊர்ல பெருச்சாளிகள். செங்கோட்டையின் ஊழலுக்கு சொந்தக்காரன் இல்லைன்னு சொன்னீங்களே, 2001 அவரு எலெக்ஷன் நிக்க முடியாததுக்கு காரணம் அவர் ஏற்கனவே பண்ண ஊழல். அந்த ஊழல்னாலதான் அவர் நிக்க முடியல. உங்களோட இருக்கிற ஆதவ் அர்ஜுன் எத்தனை கட்சியா மாறி வந்திருப்பான். திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்தாங்க, இப்ப கடைசியா இப்ப உங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனுடைய நிலைமை இப்படி. நீங்க புஷி ஆனந்த் சொல்றீங்க, நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து உங்களோட விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தான்னு சொல்றீங்க. அவர் நேர்மையானவராக இருப்பவராக இருந்திருந்தால் உங்களை திருத்தி இருக்கணும். நீங்கள் வருமான வரி கட்டாம இருக்கிறீங்க, வெளிநாட்டுல கார் வாங்கினதுக்கு ஊழல் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை திருத்திட்டு தான் அப்புறம் நாட்டை திருத்தறதுக்கு நீங்க வரணும். இப்ப என்ன சொல்றாரு ஆதவ் அர்ஜுன்? எங்களோட கொங்கு நாட்டு சிங்கம், கொங்கு நாட்டு தங்கம் செங்கோட்டை சேர்ந்துக்கிட்டாரு, நாங்க கொங்கு மண்டலத்தை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாஞ்சில் சம்பத் வந்ததுக்கு எங்களுக்கு ஒரு சிறந்த பேச்சாளர் கிடைச்சிட்டான்னு சொல்றாங்க. அந்த பேச்சாளர் வாயில வர்றது பூரா அண்ட புழுகும் ஆகாச புழுகும் தான். ஏற்கனவே உங்களை எல்லாம் பலவாறு திட்டி நீங்க எப்படியே அவனை வாவான்னு வச்சு வரவேற்கிறீங்க. நீங்க உங்களுக்கெல்லாம் மோசமான, உங்களை விட புழுத்தோட எவனுமே கிடையாது. அவன் உங்களை தற்கொலைன்னு உங்க தலைவனை திட்டுறான், மயர புடுங்குவானான்னு கேட்கறான். இந்த ஆதவ் அர்ஜுன் வானு வெத்தலா வச்சு கூட்டிட்டு போய் கட்சியில சேர்த்திட்டு இருக்கிறான். இப்ப இதுல விஜய் என்னை கட்டி அணைச்சாருங்கிறான். அவர் ஃபேன்னு சொல்லணும், மெய் செலுத்து போயிட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா நீ எத்தனை பேர்த்த கட்டி அணைச்சிருப்ப. திமுக போய் கருணாநிதி புட்டி கட்டி பிடிச்ச, மதிமுக போய் அவரை வைகோவை கட்டி பிடிச்சா, நீ கடைசி மல்லை சத்யாவுக்கு மேடையில் ஏறிக்கிட்டு 2 நாளா முழங்குன நீ அவரை பத்தி வாழ்க வாழ்கன்னு பேசிக்கிட்டு இருந்த. இப்படி நீ தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கலாம், நீ அறிவாளிங்கிறது சொற்பொழிவில் அறிவாளி. நீங்க தமிழ் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், 4000 திவ்ய பிரபந்தம், மனோன்மணி, இன்னும் எத்தனையோ காப்பியங்களை நீங்க படிச்சு தமிழ்ல புலமைங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அப்படி இந்த புலவன் எல்லாம் பொய் பேசுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த புலவன் பொய் பேசி கொண்டிருக்கின்றான். ஆசாரி பொய் அறப்பொய், பூசாரி பொய் முழு பொய். இந்த 2 பேர்த்துடைய பொய்யும் புலவனார் பொய்யுக்கு ஈடுகட்டாத ஒரு பழமொழி இருக்கும். அந்த புலவனாருங்கிறது யாரு? நீங்கெல்லாம் அரசியல் புலமை இல்ல, நீங்க இலக்கியத்துல புயல் புலமை. உங்க பொய்ய அளவிட முடியாதுன்னு சொல்லி அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கும். ஆசாரி பொய்யும் பூசாரி பொய்யும் புலவனார் பொய்க்கு கட்டாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் உங்க பொய்ய உங்க தலைமுடி கூட எண்ணிடலாம், ஆனா உங்க பொய்ய எண்ண முடியாது. இனிமேலாவது இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு வயசு ஆகி கொண்டு இருக்குது, இனிமேலாவது போய் தமிழக வெற்றி கழகத்திலேயாவது ஒரே இடத்துல போய் இருந்து தொலைங்க. தொலைஞ்சாக்காவது 4 வருடம் செஞ்ச பாவம் எல்லாம் அங்க போய் புண்ணியத்தை தேடுங்க. விஜய் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கட்சியினுடைய தத்துவமா வச்சிருக்குன்னு சொல்றாரு. அப்படி சொல்லற விஜய் சாதி வாரி கணக்கெடுப்புக்கு எதற்காக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்? அப்ப பிறக்கிறப்பல சாதி பார்த்து பிறந்ததா? இவர் அந்த சிஸ்டத்திலேயே தப்பா இருக்கிறார். அந்த தப்பா இருக்கிற சிஸ்டத்துக்கு இவர் போய் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அவர் போராட்டம் நடத்துறேன்னு சொல்றார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வக்கீல் பாலு, பாட்டாளி மக்கள் கட்சி சிதைச்சு சின்னாவனம் பண்ணாங்க அன்புமணி ராமதாஸ். அந்த வக்கீல் பாலு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி நாங்க போராட்டம் நடத்துறோம், அந்த போராட்டத்துக்கு நீங்க ஆதரவு கொடுங்க அப்படிங்கறதுக்கு பத்திரிகை கொண்டு போய் கொடுக்கிறார். அங்க கொடுக்கறப்போ புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், நிர்மல் குமார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் வந்தோன்னு என்னமோ பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாசனுடைய பிரிவு இவங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சந்தோஷத்துலதான் வந்துட்டாரு சொல்லி போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இருக்கிறாங்க. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிஜேபியோடு தான் உடன்பட்டு இருப்பார்.
அப்ப இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இன்னும் 5 ஆண்டு காலத்துக்கு வந்து அவங்க மத்தியில பதவியில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ தவகாக்கோட போய் சேர்ந்தனா அவருக்கு ஒரு வேலை ஜெயிச்சுன்னா மந்திரி பதவி என்ன ஆகுது அவர் யோசனை பண்ணுவார். அதனால அவருக்கு தமிழ்நாட்டுல 2026 நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லி சொன்னா பாஜக ஆதரவுல தான் இருப்பார். தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து நித்தி கண்டே பூரண ஆயுசுன்னு இருக்குது. அது மதில் மேல் பூனையாத்தான் இருந்திருக்கு, திரிசங்கு சொர்க்கமாத்தான் இருக்குது. ஆட்சிக்கு வருமா வராதாங்கிறது இன்னும் இறுதி நிலை எட்டப்படவில்லை. ஒரு ஆதரவு கொடுக்கறாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டிதான் இவங்க போய் சொல்றார். விஜயனுடைய தத்துவமே பேசிக்கல தப்பு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னா ஜாதி பார்த்து பிறக்கிற மாதிரி கணக்கெடுப்பு சொல்லிட்டு இருக்கிறாரு. எதுக்காக அந்த கொள்கையை சொல்லி ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்க வந்து ஆதரவு எடுக்கணும்னு சொல்லி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது தப்பு. இப்போ புஷி ஆனந்த் எங்க அவர் புதுச்சேரியில அந்த உப்பளங்கிற இடத்துல ஒரு கூட்டத்தை நடத்துறாரு. 5000 பேர்த்துக்கு QR கோடு போட்டு கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னையும் அங்க 5000 பேர்த்துக்கு மேல வர்றதுக்கு உண்டானவங்களா வர்றப்போ அங்க QR கோடு இருக்கிறவங்களை தான் உள்ள அலோவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த புஷி ஆனந்த் இந்த QR கோடு இல்லாம இருக்கிற ஆட்களை உள்ள விடுங்கன்னு சொல்றப்போ அந்த மாநிலத்தினுடைய உயர் காவல்துறை அதிகாரி ஈசா சிங் அவங்க தரத்தரன்னு கொடுத்து ஒரு பெண்ணை இழுத்துக்கிட்டு வர்றாங்க. உனக்கு QR கோடு இல்ல, உள்ள போகக்கூடாதுங்கிறாங்க. அப்போ நீங்க ஏன் அந்த இடத்துல சட்டத்தை மீறுறீங்க? புஷி ஆனந்த் நீங்களே ஒரு சட்டத்திட்டத்தை வகுத்துக்கிறீங்க. சட்டத்திட்டத்தை மீறினா அந்த அதிகாரி உங்களை என்ன சொன்னாரு? ஏற்கனவே நீங்க கரூர்ல 40 பேர் செத்து போயிட்டான், இங்கேயும் சாகணுமா? நான் ரூல்ஸை ஃபாலோ பண்றேன், இதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றார். இவரு கடைசி தினி போராடி பார்க்கிறார். அந்த பெண் உயர் போலீஸ் அதிகாரியை இவர் எதிர்த்து பேசுறப்ப அந்த பெண் போலீஸ் அடக்குனாங்க. அந்த பெண் சிங்கம்னு அர்த்தம். நீங்க சட்டத்தை ஒண்ணு சொல்லிடுவீங்க, சட்டத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படுவீங்க, கடைசியா யாரு பலிகள் ஆகுவாங்க? இந்த ரோடு ஷோ நடத்துறதுக்கு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு டிஐஜி அங்க பாண்டிச்சேரியில வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அவரு அந்த ரோடு ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு கட்டன் ரேட்டா சொல்லிட்டார். அவரு முதல்வர்கிட்ட போய் ரங்கசாமி அவர்கிட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா போலீஸ் அதிகாரி அதுக்கு உடன்படவில்லை. அதற்கு பிற்பாடுதான் இந்த 5000 பேர் கூட்டத்தில் கறக்குன்னு QR கோடு போட்டு உள்ள அனுப்புறாங்க. அனுப்புறதுல அந்த ஈசா சிங்கிங்கிற பெண் போலீஸ் அதிகாரி கடுமையாக நடந்து கொண்டார். கடுமையா இல்ல, சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறாரு. நீங்க சட்டத்தை மீறி செயல்படுகிறீங்க. நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா எப்படி எல்லாம் சட்டத்தை வளைப்பீங்க? நீங்க உங்களோட இருக்கிறப்ப இந்த ஆதவ் அர்ஜுன் வந்து ஏற்கனவே லாட்டரி ஊழலுக்கு பெயர் போனவன் தான் ஆதவ் அர்ஜுன். நிர்மல் குமார் அவரு அதிமுக ஐடிவிகள் இருந்து எட்டி கூச்சி ஓடுது, பல கட்சி சுற்றி போட்டு கடைசியா உங்ககிட்ட வந்துட்டு இருக்கிறார். உங்ககிட்ட இருக்கிறவங்க யாருமே ஒரு நேர்மையானவன் கட்சியில் இல்லை. இப்போ நீங்க ஆரம்பத்துல கட்சியில தாடி பாலாஜின்னு சினிமா நடிகரை தொத்திக்கிட்டு தெரிஞ்சார், அவரை நீங்க முடிக்கிட்டுட்டீங்க. நீங்க இடையில அதுக்கு முன்ன ஆதரவா இருந்து கொண்டு இருந்தவர்களே கட்சி ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு யார் யார் உறுதுணையாக இருந்தார்களோ அவர் அத்தனை பேர்த்தையும் முடிக்கிட்டு நீங்க இந்த ஊழல் பெருச்சாளிகளை கூட சேர்த்துக்கிட்டீங்க. விஜய் சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் அதிமுக இருந்து போன செங்கோட்டையன் இன்னும் அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்களோ இல்லையோ, யாரும் வந்த பாடி இல்லை. 2024 விஜயனுடைய நிலைமை கேள்விக்குறிதான்.